பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இதேபோன்று 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கும் இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது சரியாக 7 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை அந்த வாக்குப்பதிவானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் காலை முதலே வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோமேனால் திருமகன் ஈவேரா பார்த்தோமேனால் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றார். இவர் பார்த்தோம்னால் 2023ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமாகினார். இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் திருமகன் ஈவேரா அவர்களுடைய தந்தை EVKS இளங்கோவன் அவர்கள் பார்த்தோம்னால் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவருமே கூட கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமாகினார். தற்பொழுது சட்டமன்ற இடைத்தேர்தலானது நடைபெறுகிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தற்பொழுது திமுக தனது வேட்பாளரை நேரடியாக களமிருக்கிறது. திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் பார்த்தோம்னால் எளிதாக வெற்றி பெற்றலாம் என திமுக சார்பில் தற்பொழுது முன்னணி அமைச்சர்களையோ அல்லது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட யாரும் பரப்புரை செய்யவில்லை. அமைச்சர் முத்துசாமி மட்டுமே அந்த தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். தற்பொழுது வரை ஒரு 8% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீதா. சிவராமன், இதேபோன்று 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கும் இன்று தேர்தல் நடைபெற்று வருது. அது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. 13,766 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க ஆம் ஆத்மி கட்சியும் எப்படியாவது அந்த தொகுதியை பார்த்தோம்னால் அந்த டெல்லி சட்டப்பேரவையை கைப்பற்றி விட வேண்டும் என பாஜகவும் தற்பொழுது கடும் போட்டியில் இருக்கின்றன. இந்த தேர்தலில் சுமார் 1.56 லட்சம் வாக்காளர்கள் தற்பொழுது மொத்தமாக வாக்களிக்கின்றனர். தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தற்பொழுது காலை முதலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். டெல்லி முழுவதும் 30,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 220 துணை ராணுவ படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தற்பொழுது அகில இந்திய அளவில் கவனிக்கத்தக்க ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் தலைநகர் டெல்லி. அதே போன்று டெல்லியில் வெற்றி பெறுவது என்பது தற்பொழுது பாஜகவிற்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஆம் ஆத்மி சார்பிலுமே கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட ஆம் ஆத்மியின் முன்னாள் முதல்வர் பார்த்தோம்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துவிட்டு முதல்வராக பார்த்தோம்னால் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் நிப்பாட்டி அவர் அந்த தொகுதியில பார்த்தோம்னால் முதல்வராக்கினார். தற்பொழுது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலிஸ் வாஸ் பார்த்தோம்னால் திலக் மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்திருக்கிறார். தற்பொழுது வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று பார்த்தோம்னால் கல்காஜி தொகுதியில் ஆம் ஆத்மியின் வேட்பாளராக டெல்லி முதல்வர் அதீஷியும், இந்த தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் முன்னாள் MP ரமேஷ் சிதுரியும் களமிறங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாகவே இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. 3வது முறையாக ஆட்சி அமைத்ததற்கு பின்பு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த தேர்தல் பார்த்தோம்னால் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவும் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என எதிர்பார்க்கிறது. அதே போன்று ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும் தற்பொழுது தீவிரமான பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். 6 மணிக்கு பின்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 தினங்களில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு விவரம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீதா. சிவராமன், வாக்குப்பதிவின் போது அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? அதாவது தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது.
டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 30,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை 220 துணை ராணுவ படையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை தற்பொழுது 10ற்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் சுமூகமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். 6 மணிக்கு உள்ளே வரக்கூடிய வாக்காளர்கள் பார்த்தோம்னால் வாக்களிக்கலாம். அவர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலுமே கூட டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் தற்பொழுது தேர்தல் ஆணையம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் பார்த்தோம்னால் சீல் வைக்கப்பட்டு அமைதியான முறையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாக்குப்பதிவு மையங்களில் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தற்பொழுது 7% வாக்குகள் ஆகியிருக்கிறது. அதே போன்று ஈரோடு கிழக்கில் 8% வாக்குகள் 9 மணி நிலவரப்படி ஆகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.